வெல்கம் டு மைண்ட் கேம். டுடே நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஷேப்பையும் அதுக்கேற்ற மாதிரி இதில் பொருத்தணுமா. ரொம்ப ஈஸியாகிடுச்சு, இது ஈஸியாக பண்ணிடலாம். என்ன இந்த கடைசி இதை மட்டும் என்னால் பொருத்த முடியல, எப்படின்னு தெரியலையே. ஐயோ, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பொருத்த முடியல, ராங்குன்னு தான் காட்டுது. சரி, இவங்க எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டானுங்க, அவனுங்களும் ட்ரை பண்ணுறானுங்க, உள்ளே போலையே. சரி, என்ன பண்ணுறாங்க? ஓ, வேறு ஷேப்பில் பொருத்தினானுங்க. அடப்பாவி. இந்த செகண்ட் டாஸ்க் உங்களுக்கு தான். இந்த சின்ன ட்ராப்பை எப்படி பெரிய ஓஷனாக மாற்றுறதுங்கிறது தான் கான்செப்ட். இது எப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த டாஸ்க் என்னென்னா, மொத்தம் எத்தனை ஆப்பிள் இந்த பேஸ்கெட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகே, பார்க்கும்போது நமக்கு 7 தான் தெரியுது. ஆனால் 7 ஆன்சர்னு கொடுத்தா அது ராங்குன்னு காட்டுது. எத்தனை ஆப்பிள் பேஸ்கெட்டில் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ மொத்த பேஸ்கெட்டு ரிமூவ் பண்ண தான் தெரியும். ஓகே, அப்படி பார்த்தா இதில் வந்து 11 ஆப்பிள் இருக்குது. ஓகே, 11 என்டர் பண்ணுவா தான் ரைட் ஆன்சர். டுடே நம்ம ஃபைனல் டாஸ்க் என்னென்னா, பீஸா வந்து டின்னருக்கு மேக் பண்ண சொல்கிறாங்க. சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது, டைமு வேறையாக இருக்குது. பீஸாக்கு டாப்பின்ஸ் எல்லாத்தையும் போடுவோம். எங்கெல்லாம் டாப்பின்ஸ் இருக்குது, தொப்பி மேலே ஏதோ ஒன்று இருக்குது, வாயில் ஏதோ வச்சுருக்கான் பாருங்கள், அதையும் எடுத்து போடுவோம். டாப்பின்ஸ் ரெடி. இப்போ வந்து டின்னருக்கு வந்து பீஸாவை ரெடி பண்ண சொல்லியிருக்கான். விடிய காலையாக இருக்குது. அப்போ நம்ம டைமை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, டைமை சேஞ்ச் பண்ணுறாங்க. டைம் ஆனால் எதில் வச்சா டின்னர் டைம் வரும்னு தெரியலையே. இருங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓ, 11 வச்சா நைட் ஆயிடுது. ஓகே, இப்போ என்ன முடிஞ்சில டாஸ்க்கு இல்லையா? இதுக்கப்புறம் என்ன இருக்குது? எதை கொடுத்தாலும் ராங்கன்னு காட்டுதே. சரி, அவங்ககிட்டே விடுவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து நிலாவை வந்துட்டு சீஸ் மாதிரி எடுத்து அதை பீஸா மேலே போடுறாங்க. அடப்பாவீங்களா?